யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அகத்திக்கீரை கீரைக்கறி முருங்கையில் வறுக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அகத்தியில் வெங்காயம், செத்தல் மிளகாய், தேங்காய்ப்பூ, சின்ன சீரகம், உப்பு, பெருஞ்சீரகம். வாங்கோ இப்படி செய்யலான்னு பார்ப்போம். எண்ணெய், நல்லெண்ணெய் அடுப்பை பற்ற வச்சுட்டு அகத்தியை வெட்டி கொண்டு வருவோம். நாங்கள் எண்ணெய் விடுவோம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் விடுவோம். பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகத்தை போடுவோம். வெங்காயம், செத்தமிளகாய் போடுவோம். இதுக்குள்ள இப்போ கருவேப்பிலையும் போடுவோம் கொஞ்சம். இது அகத்தியில் கைக்கிறேன்னு சொல்லி போட்டு வறுக்க பஞ்சு படுகலாம். எல்லாம் கைக்காது. நீங்கள் இதே மாதிரி வரங்கோ கைக்காது. கொஞ்சம் சின்ன சீரகம் போடுவோம். சின்ன சீரகம் கொஞ்சம் வாசம் விரட்டும். இதுக்குள்ள நாங்கள் சின்ன சின்ன வெட்டி கொண்டு வந்து அகத்தியை போட போகிறோம். நீங்கள் இப்படியே வரங்கோ. இது மாதிரி வறுத்தீங்கன்னா கைக்காது. கடைசியாக தேங்காய் பூவை போடுங்க. ரசத்துக்குலாம் நெருப்பை குறைவோம். நான் கொண்டுட்டேன். 1600 நின்றது முதல் இப்போ 400 கொண்டுட்டேன். நாங்கள் மூடி விடுவோம். மெல்லிய நெருப்பில் அப்படியே அவிஞ்சு வறுபடட்டும். மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு மூடி விட்டு நாங்கள் பார்த்தோம்னா இதையே அவிஞ்சு இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள மரக்கரண்டி. இது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்காட்டி நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் போடலாம். சின்னாக்கள் இருந்தால் தேவையில்லை. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லையே அவியோணும். அகத்தி அவியோணும். அவியாமல் இரண்டப்படாது. இப்படி நல்லா அவிஞ்சுதுன்னா இங்கே வருங்கோ தண்ணி இரண்டி வரும் உங்களுக்கு. இது கைக்காது. நீங்கள் எப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு கற்பி இருக்காது. இறக்குறதுக்குமா தேங்காய் பூ போடுவோம். தேங்காய் பூ கொஞ்சம் கூட போட்டு இறக்குறதுக்குமா இரண்டி போட்டு தண்ணியெல்லாம் விடாதீங்கோ. 2 நிமிஷம் கிளம்பி போட்டு நிப்பாட்டிக்கிறோம் அடுப்பேன். அகத்தி நல்ல பாய் அவியலுக்கெல்லாம் நல்ல சாமான் அகத்தி. இப்போ நாங்கள் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி விடுவோம். இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு சொட்டு கைப்பம் பெறாது உங்களுக்கு. தேங்காய் பூ போட்டு சரியாக 2 நிமிஷம் தான் கிளறேன் நான். அதுக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டி விட்டுட்டேன். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். கீரை இது நாங்கள் சின்ன சின்ன ஒடித்து வடிவாக கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வெட்டினாங்கள். வெட்டி போட்டு கழுவி இல்லை. நல்லா கழுவுனா பிறகு இது போட்டில் வச்சு சின்ன சின்ன வெட்டி இருக்கிறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, தேசிக்காய், உப்பு, முதலாம்பால், கொஞ்சம் தண்ணி. வாங்க அப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதை கழுவி எடுத்துருக்கிறோம். இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. கொலண்டு வந்துடும் கீரை. அப்போ எல்லாத்தையும் வடிய விட்டு இதுக்குள்ள நாங்கள் இடையில் இந்த உள்ளியையும் போடுவோம். உள்ளியை போடுவோம் இடையில் கீரையில். இப்போ இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் இல்லைன்னு எங்களுக்கு வடிவாக தெரியும். இனி நாங்கள் இது களவான இப்போ நாங்கள் கீரையை கழுவி போட்டால் அப்படியே அள்ளி போட்டோம்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி வருது எவ்வளோன்னு எங்களுக்கு அளவு தெரியாது. இதண்டா எங்களுக்கு இப்போ இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் இல்லையான்னு தெரியும். அப்போ நாங்கள் இனி இதுக்கு காலவான தண்ணியை விட போகிறோம்.
இப்போ இந்த கோப்பைக்குள்ள எடுத்துருக்கேன். இவ்வளவு விட போகிறதில்ல. வாங்குவோம் ஒரு கொஞ்சம் தண்ணி இவ்வளோ தான் விடுவேன். அரிவாசி தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை இப்படியே மூட போகிறோம். மூடி இதை ஒரு பக்கம் நல்லா அவிஞ்சிட்டு தெரிஞ்சுதா திருப்பிக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு திருப்புவோம். இதை துறப்போம்டாங்க. உள்ளால அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட போகிறோம். போட்டுட்டு இதை இப்படியே திருப்ப போகிறோம். கீழே இருக்கிற அவலத்தையும் மேலே கொண்டு போகிறோம். நீங்கள் இது இறக்கு மட்டும் உப்பு போட வேணாம். கீரைக்கு உப்பு இறக்குன பிறகு தான் போடுங்க. நிறமும் மாறாது, சத்தம் குறையாது. இது தெரியும். திருப்பின பிறகு நீங்கள் இந்த கீரியை எடுத்து பார்த்தீங்கன்னா, கையால் அமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவிஞ்சது. இப்போ இது வேலை திருப்பினாங்களா அவிஞ்சிருக்காது. இப்போ அமர்படையில் கொஞ்சம் தலை பார்த்தா நல்லா அமர்படும். இப்போ இதுக்குள்ள தண்ணி கிடக்குது. இந்த தண்ணி காணும். ஆக தண்ணி ஒன்றும் வேணாம். இவ்வளோ தண்ணியுமே நாங்கள் முதல் விட்ட தண்ணியே காணும். மெல்லிய நெருப்பு, நல்ல மெல்லிய நெருப்பில் விடணும் நீங்கள். இப்போ பாருங்க திறக்க போகிறோம். இந்த அடுப்பை பாருங்க நல்ல மெல்லிய நெருப்பில் இருக்கிற வகையை தான் அப்படியே புழுங்கி கொண்டு இருக்குது. இன்னும் இது இன்னொருக்கா நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். பாலோ உப்போ இன்னும் நான் விட இல்லை, போடவும் இல்லை. என்ற கீரை மத்தியானத்தோட முடிகிற சாப்பாடு. பால் பச்சையாக விட்டாலும் பாதகம் இல்லை. கண்ணீரம் சென்றால் தான் புளிக்கும். இதை நாங்கள் மூடிட்டு இப்போ நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நல்லா கொதி அடங்கினோன்னே நாங்கள் மெத்த பார்ப்போம். வாங்குவோம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட பிறகு திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சு கூட இருக்கு. நாங்கள் இதை இறக்கி மசிக்கணும். சூடு இருக்குது. இதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக அமர்த்தி மசிக்கணும். என்ன நிறம் பச்சை நிறமாகவே இருக்குது. எங்களோட கீரை நிறமாகவே மாற இல்லை. இப்போ நாங்கள் இதை மசிச்சிட்டோம். என்ன மெல்லிய சூடு தான் இருக்குது அதில். இதுக்கு நாங்கள் இப்போ அளவான உப்பை முதல் போட்டு அவிச்சிங்கன்னா கீரை நிறம் மாறிடும். இதுதான் நாங்கள் அளவான உப்பையும் போட்டு பாலையும் விட போகிறோம். முதல் பால் மேலால் ஒரு கொஞ்சம் பால் விடுவோம். இப்போ இந்த கீரை நிறத்தை பாருங்க. நாங்கள் தேசி புளி விட போகிறோம். பாதி தேசி புளி விடுவோம். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரணும். கீரை பச்சை நிறம் மாறாமல் வரும். உங்களுக்கு இதே மாதிரி செய்தீங்களா? இதே மாதிரி செய்தீங்கன்னா இப்படியே வரும். நிறம் நல்ல பச்சையாகவே இருக்குது. உங்களுக்கு பாருங்க பச்சை நிறத்தை. அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கையில்
இதை நாங்கள் கழுவி இந்த உருவி நல்லா கழுவி நீர் வடிய விட்டு அரிஞ்சு வைக்கணும். கருவேப்பிலை, வெங்காயம், செத்தல் மிளகாய், இது தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், தேங்காய், உப்புத்தூள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், நல்லெண்ணெய். வெந்த இலையை உருவி நல்லா கழுவி போட்டு தண்ணியை வடிய விடணும். தண்ணி இருக்கக்கூடாது. சின்ன சின்ன இதாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதுக்கெல்லாம் பூக்களும் கொஞ்சம் இருக்குது. பூக்கள் இருக்கணும் வண்டியில். இது நாங்கள் கொப்பு முறிக்கலாம். பூ முறிபாட்டு போச்சு. அப்போ அந்த பூவையும் பட்டி வச்சாங்க. இதை இனி இப்படியே வறுக்கிறதுக்கு எடுப்போம். வாங்க செய்வோம். இப்போ சட்டி காய்ச்சிட்டு நாங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுவோம். எல்லா எண்ணெய் கொதிக்கட்டும். நாங்கள் பெருஞ்சீரகத்தை போட போகிறோம். இந்த பெருஞ்சீரகம் பொரிஞ்சு மணம் பெறுது. செத்தலை போடுவோம். கருவேப்பிலையை போடுவோம். இதில் கொஞ்சம் முருகை, வெங்காயத்தை போடுவோம். நெருப்பை குழச்சி விடுங்க. நெருப்பை நல்லா குழச்சி போட்டு வதக்குங்க. நாங்கள் கெதியாக வதங்கணும் வேண்டாம். கொஞ்சம் உப்புத்தூளை போடுவோம். கெதியா சரியாக வதங்கிடும். இப்போ புரட்டாதி மாதம். புரட்டாதி தண்ணியெல்லாம் வரும். அதுக்கு கட்டாயம் இந்த முருங்கையில வேணும். இது முருகோணம் மட்டியில் முக்காப்பதம் வெந்தோன்னா நாங்கள் இதையே வறுக்கிட்டு வாங்குவோம். இதில் இந்த கலராக வந்துட்டுது. நாங்கள் இதுக்குள்ள இப்போ நாங்கள் இதுக்குள்ள சின்ன சீரகத்தை போடுவோம். நீங்கள் நெருப்பை கூட்டாமல் மெல்லிய நெருப்பில் செய்தீங்கன்னா தான் இந்த எண்ணெயெல்லாம் காணக்கூடியதாக வரும். இப்போ இது வெங்காயத்துலேருந்து இறங்கும். இந்த இறங்குற எண்ணெயை காணும். இது வதங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் அது பொறி போடுறது தெரியும் உங்களுக்கு. எண்ணெயாக கூட விடாதோ. இது பொரிஞ்சா பிறகு எல்லாத்தையும் கொண்டா கலப்போம். இப்போ இதை சீரை நல்லா பொரிஞ்சிட்டு வாசம் பெறுது. இனி நாங்கள் ஒண்டா கலக்க போகிறோம். எல்லாத்தையும் கொண்டா நல்லா வாசமாக இருக்குது. அப்போ நாங்கள் இதில் இந்த முருங்கையிலேயே போட போகிறோம். எல்லாத்தையும் திரட்டி இதை கொஞ்சம் இதை வச்சுட்டு மிச்சத்தை போட்டு திரட்டலாம். ஒரு கொஞ்சம் உப்பு போட போகிறோம். கொஞ்சம் உப்பை போட்டுட்டு அடுப்பை அப்படியே மூடி விட போகிறோம். சட்டியை அது இதில் இருக்கிற எண்ணெயிலையும் இந்த உப்பு அதில் போட்டதுலையும் அதை அவிஞ்சிடணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கிறக்க அவிஞ்சு பதமாக இருக்கணும். வாங்க திறந்து பார்ப்போம் இப்படி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மெல்லிய நெருப்பில் செய்திங்கன்னா தான் உங்களுக்கு சரி வரும்.
நீங்கள் நெருப்பாக கூட்டி விட்டீங்கன்னா எரிஞ்சு போக முடியும். இல்லை நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் கிடையாது, அந்த உப்பையும் போட்டு இதை அந்த கழுவி எப்படியே நான் கழுவி வடிக்க விட்டாலும் அந்த இலையில் கொஞ்சம் பசுமை இருக்கும். அப்போ அதுவும் தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நாங்கள் தண்ணி கிடையாது, மெல்லிய நெருப்புன்றபடியாக எல்லாம் இப்போ தொட்டு பார்ப்போம். அவிஞ்சிட்டு வந்து இன்னும் இப்போ இதே அவிஞ்சிட்டு இன்னொருக்கா மூடி போட்டு இதை போடுவோம். ஒருக்கா மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுட்டு நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். இதுக்குள்ளே இந்த செத்தல் மிளகாயின்ற உரைப்பே காணும். அப்படி இல்லையாண்டா நீங்கள் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் போடலாம். ஆனால் இதில் இருக்கிற உரைப்பே காணும். ஒரு சொட்டு உங்களுக்கு விருப்பம் பண்ணால் போடுங்க. இது மற்றது மிளகாய்கள் போடுறதுனாலும் இந்த கீரியெல்லாம் இதையே அவிஞ்சா அப்புறம் போடுங்க. ஏன்னா நீங்கள் முதல் தூளை போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் அந்த தூளை இழுத்துடும், தூளை அந்த எண்ணெயை இழுத்துடும். இலையே அவிய காணாமல் போயிடும். இதையெல்லாம் வடிவாக அவிஞ்சிட்டு அப்படின்றால் தான் நீங்கள் போடுங்கோ. இப்போ வாங்கோ இது நாங்கள் இந்த இதை போடுவோம். இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டுவோம், கொஞ்சம் கூட்டுவோம். பூவை போட்டுட்டு கண்ணீரம் ஒரு நல்லா ஒரு கையில் அடாமல் பட்ட பிறகு அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. அது கண்ணீரம் விடாதீங்க. இதில் எல்லா இடமும் பூ பட்டுட்டு பார்த்துட்டு அடுப்பை பண்ணி நிப்பாட்டி போட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு திறந்துக்கங்க. முருங்கையில் வர இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும், நல்ல மணமாயும் ருசியாயும் இருக்கும். அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. இப்போ அடுப்பை நிப்பாட்டி 2 நிமிஷம் ஆச்சு. திறந்து எடுப்போம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு தருங்க. வெங்காய பூவை போட்டுட்டு தண்ணீரும் பறக்காதீங்க. அதாயிடுச்சு, எல்லாரும் செய்து சாப்பிடுங்க.